நிகழும் மங்களகரகமான குரோதி ஆண்டு 14/5/2024 சப்தமி திதியும் பூச நட்சத்திரமும் உத்தராயணமும் கூடிய சுபயோக சுபதினத்தில், அதாவது ஆங்கிலத்திற்கு 14/5/2024 முதல் 14/6/2024 வரை கூறிய மிக தமிழ் 12 மாதங்களில் 2 என்ற சொல்லுக்கு பெருமையும் சிறப்பும் எல்லா கலைகளிலும் உண்டு. இந்த 2 என்ற சொல்லுக்கு தமிழில் ஆன்மீக தேடலில் அருளாளர்கள் நமக்கு வழிவகுத்துள்ளார்கள். அந்த 2ஆம் பாவகத்துக்கு மிகப்பெரிய இன்றியமையாத பாவம் அந்த பாவகம். அப்படிப்பட்ட 12 ராசிகளில் ரிஷப ராசியாகிய ரிஷப ராசிக்கு தமிழில் முதல் மாதம் சித்திரை, 2வது மாதமாக வைகாசி, 2வது மாதம் வைகாசி மாதம் இந்த 14/5/2024 பிறக்கின்றது. தமிழ் மாதம் வைகாசி, ஜோதிடத்துறையில் ரிஷபராசி. 12 மாதத்திற்கும் 12 ராசி. அதில் உச்சம் ஆட்சி எல்லாமே இருக்குது, உங்களுக்கு தெரியும். நேயர் பெருமக்கள், தமிழ் ஜோதிடம் நிர்வாகத்திற்கும் எனது வாழ்க்கையை, எனது எனக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் நம்பிக்கையையும் மிக தெளிவான ஆற்றலையும் கொடுக்கின்ற என் கண்மணிகளாகிய நேயர் பெருமக்களினுடைய பாதத்தை தொட்டு வணங்குகின்றேன். வைகாசி மாதத்தினுடைய 12 ராசிகளுடைய ராசி பலன்களை முதலாவதாக மேசராசி. மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. காலபுருஷனுக்கு முதல் ராசி கடந்த 1/5/2024 உங்களுக்கு குரு பயிற்சி உங்க ராசிநாதன் உங்களை விட்டு போயிருக்காரு, ரிஷபத்துக்கு போயிட்டார். அவர் மட்டும் போகல, அடுத்து சூரியனும் கூட்டிட்டு போயிட்டார். குரு மோசமான ஆளு பார்த்தீங்களா? வைகாசி மாசத்துக்கு சூரியன் கூட்டிட்டு போயிட்டாரு. குரு நீங்களும் பயிற்சி ஆயிட்டீங்க. அப்ப யாரு? நீங்க மட்டும் இருக்கிறீங்க. மேசராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அப்ப அவர் மட்டும் இருக்கிறீங்க நீங்க. அப்ப நீங்க என்ன கேரக்டர்ல இருப்பீங்க பாத்தீங்களா? நல்வாழ்க்கையை தேர்வு செய்வதிலும், நல்லவர்களை தேர்வு செய்வதிலும், நல்லிணக்கமாக எல்லா விதமான செயல்பாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர் நீங்க தான். ஏன் அந்த அளவுக்கு நல்லிணக்கம் சொல்றோம்னா, கோபம் உள்ள இடத்துல குணம் இருக்கும். அதனாலதான் உங்களுக்கு அப்படிப்பட்ட மேசராசி முதல் ராசியாக இருக்குது. உங்களுடைய மேச ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை. அஸ்வினி பரணி 3 நட்சத்திர அதிபதி இருக்காங்க. மேச ராசிக்கு நட்பு கிரகமா இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் உங்களுக்கு எந்த குறையும் வைக்காது. அஸ்வினியும் உங்களுக்கு கெடுக்காது, பரணியும் கெடுக்காது. ஏன்? மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய், பரணிக்கு அதிபதி சுக்கிரன். நல்லா கேட்டுக்கோங்க. அப்ப பரணி நட்சத்திரமும் செவ்வாய், மேசராசி அதிபதியின் செவ்வாய், பரணிக்குரியவன் சுக்கிரன், 2 பேரும் நட்பு கிரகம். நட்பு கிரகம் மட்டுமல்ல, இன உற்பத்திக்கு 2 பேரும் அவசியம். கணவன் மணி சண்டை போட்டா குழந்தை எப்படி பிறக்கும்? கணவன் மணி சண்டை போட்டா குடும்பம் எப்படி நடக்கும்? அதனால கிருத்திகைக்கும் பரணிக்கும் அதுல எந்த பிரச்சனை இல்லை. இந்த அஸ்வதி இருக்கிற பார்த்தீங்களா, யாரோடையும் ஒட்ட மாட்டார். சொல்லுவோம், கிராமத்துல சொல்லுவாங்கல்ல, வியாக்கியானம் பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு என்ன தேவையோ அதை கூட எடுத்துக்கிற மாட்டார். அப்படிப்பட்ட ராசி மேசராசி, அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க. மேசராசியில் அஸ்வினி. சரி வாங்க, அப்ப இந்த மாசத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் கேள்வி. கடந்த காலத்துல, அதாவது எண்ணற்ற நேயர் பெருமக்கள் பல நிமிடங்களில் 12:10 தான் படுப்பேன், 12:30 எனக்கு ஃபோன் வரும்.
என் ராசி மேச ராசி இப்போ 1/5/2024 இருந்து இந்த வைகாசி 1ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட 141 கால் வந்திருக்குது. இந்த 141 காலில் தட்சணை கொடுக்குறவங்க வேற, தட்சணை கொடுக்க அது வேற விஷயம். ஆனா 141 பேர்ல கிட்டத்தட்ட 50% மேசராசிக்காரங்க தான் வந்திருக்காங்க. மேசராசிக்காரங்க தான் வந்திருக்காங்க. அப்ப மேசராசிக்காரங்களுக்கு என்ன அர்த்தம்? இன்னும் அவங்களுக்கு சுகமுகமான நற்பலன்களை கொடுக்கவில்லை. இந்த கடந்த கால குருப்பெயர்ச்சியும் நற்பலன்களை கொடுக்கல. இப்போ உங்க ராசிக்கு 2ல போய் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் தாமதிக்கிறாரு. எந்த வகையில தாமதிப்பார்? நீங்க கேது திசையில பிறந்திருந்தா தாமதிப்பார். பரணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா கொஞ்சம் கூட கொடுத்துருவாரு, ஒத்துழைப்பு கொடுத்திருப்பாரு. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்திருந்தா முழு ஒத்துழைப்பு கொடுப்பார். இதுதாங்க மேச ராசிக்கு கூடிய லாஜிக் பாயிண்ட். அடுத்து 3 நட்சத்திர அதிபதிகளும் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ உங்க ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்க மேச ராசிக்காரவங்களுக்கு ஜனன ஜாதகத்துல நீங்க என்ன நட்சத்திரங்கிறத பார்த்துக்கங்க. அப்ப மேச ராசிக்காரவங்களுக்கு அசுவிதி நட்சத்திரமா இருந்தா நிச்சயமா உங்க ராசிக்கு 6ல கோச்சாரத்துல கேது இருக்காரு, 8ல சந்திரன் இருக்காரு. ஏன்னா விசாக சந்திரன் இருக்காரு. அப்போ உங்க ராசிக்கு 2ல சூரியன் குரு இருக்காங்க. இந்த 6ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்து சேர போறார். அப்ப குரு சூரியன் சுக்கிரன் 3 பேர் வரும்பொழுது அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிச்சயமாக உங்க ராசிக்கு 2ல சூரியன், உங்க ராசிக்கு 5க்குரிய சூரியன் 2ல இருக்கிறார். 5க்குரியவர் 8ல போகக்கூடாது, 5க்குரியவர் 9ல 5க்குரியவர் 12ல போகக்கூடாது, 5க்குரியவர் 6ல மறையக்கூடாது. 5க்குரியவர் உங்களுக்கு 2ல தனகாரனா வர்றாரு. அதாவது பூர்வ புண்ணியாதிபதி தனகாரனா வர்றாரு. அப்ப பூர்வ புண்ணியாதிபதி தனகாரன் வரும்போது அப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக இந்த மாதத்துல நிச்சயமாக ஒரு சுப பலனுடைய முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான அறிகுறி தொடங்கும். முன்னேற்றத்திற்கான வழிமுறையை கொடுப்பார், முன்னேற்றத்திற்கான செய்கையை உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நற்பலனை தேடி வரக்கூடிய நாட்கள் மிக விரைவில் உண்டு. இதுதான் மேசராசிக்கு. நிறைய கேட்க உங்க திசாபத்தியை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த கேதுல பிறக்குறீங்க, நீங்க மேசராசி ஆகிறீங்க. மேசராசி ஆகி மேசத்துல கேது பிறந்துடுறீங்க. அதுக்கு அடுத்தது சுக்கிர திசை வரும். அப்ப சுக்கிர திசை வரும்போது நீங்க மகர லக்கணம், மிதுன லக்கணம், கும்ப லக்கணம், துலாம் லக்கணம், கன்னியா லக்கணம் அப்படி வந்தா அப்ப நீங்க கேதுல கிட்டத்தட்ட கேதுல 2ஆம் பாவத்துல இருப்பீங்க. 3 வருஷம் இருக்கும். அப்ப சுக்கிரன் 20 வருஷம், 23 வருஷத்துக்கு சுக்கிரன் கன்னியா லக்கணத்துக்கு, மிதுன லக்கணத்துக்கு, மகர லக்கணத்துக்கு என்ன செய்வான்? ஒன்னும் செய்ய மாட்டான். ஆனா அதுக்கடுத்து பாருங்க, உங்க ராசி மேச ராசி. அப்ப மேச ராசி என்பது சுக்கிரன் என்பது 23 வயசு முடிஞ்சிருது. அப்ப 23 வயசு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து என்ன ஆகுது? 23ல இருந்து உங்களுக்கு சூரிய திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு 16. இப்படியே போனா உங்களுக்கு 65 வயசு வந்துருது. அப்ப மகர லக்கணம் கன்னியா லக்கணமா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. சின்ன வயசுல சுக்கிரன் போயிருச்சு. ஆனா அதுக்கடுத்து உங்க ராசிநாதனுக்குரிய திசை பத்தி வருது பாத்தீங்களா? உங்க செவ்வாய் ராசிநாதனுக்குரிய திசை பத்தி என்ன வருது? சூரிய திசை, 5க்குரியவன் உங்க ராசிக்கு, 4க்குரியவன் சந்திர திசை. உங்க ராசிநாதன் திசை செவ்வாய் திசை. அதுலயாவது நீங்க டெவலப் ஆயிக்கணும். இதுதான் லாஜிக் பாயிண்ட். வேற சிதம்பர ரகசியமே இல்லை. நேயர் பெருமக்களுக்கு மீண்டும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதற்கு தெரியுங்களா? நிறைய அடியார்கள், சுவாமி தேவையற்ற பேச்சு உங்ககிட்ட இல்லை, தேவையில்லாத நகைச்சுவை பேச்சு உங்ககிட்ட இல்லை, கருத்தில்லாத பேச்சு உங்ககிட்ட இல்லை, அத்தனையும் பொன் கருத்துக்கள், அத்தனையும் வைரப்பட்டைகள் அப்படின்னு எனக்கு வணக்கத்துக்குரிய எஸ்பி ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. கலியபெருமாள், வணக்கத்துக்குரிய சிதம்பரத்திலிருந்து கலியபெருமாள் ஐயா சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நமக்கு என்ன தேவை அதை தான் பேசணும். எனக்கு பசிக்குது கொடுங்க அம்மா. தேவையில்லாத அவனுக்கு கூட உனக்கு முதல்ல ஒன்னுடைய கிராமத்தில் சொல்லுவாங்களே, ஒன்னைய காப்பாத்திக்க. அதனால மேசராசி நேயருக்கு நிச்சயமாக இந்த மாதம் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய உங்க ஜனனஜாதத்தை எடுத்துக்கொண்டு கணித்துக்கொண்டு கீழே உள்ள நம்பருக்கு சந்தேகம் இருந்த கேளுங்க, தெளிவா சொல்லுவேன். எங்களுக்கு அந்த பயிற்சியெல்லாம் போடும்போது கொஞ்சம் டார்ச்செட்டாக இருக்கும், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு 10 நாள் கழிச்சு சந்தேகத்தை கேளுங்க, ஜாதகத்தை கேட்கும்போது கேளுங்க. நிச்சயமாக முழு விளக்கத்தோட உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன் மேசராசி நேயர்களுக்கு. அடுத்து மேசராசி நேயர்கள் இந்த வைகாசி மாசத்துல கும்பிட வேண்டியது ஒரே கடவுள், முருக கடவுள். இந்த வைகாசி மாசத்துல கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் முருக கடவுளும். இந்த மாதத்துக்கு பேரு வைகாசி மாதவன் மாறம்னு சொல்லுவாங்க. அதாவது பெருமாள் வழிபாடும் உண்டு. ஏன்னா வசந்த மண்டபம் வசந்த காலங்கள்ங்கிறது இப்பதான். இந்த வசந்த காலத்துல செய்யக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கும் இந்த மாசத்துல தான். அதனால முருகப்பெருமான மானசீகமா வணங்கிக்கங்க. நிச்சயமாக இந்த மாசத்தை அப்படியே நடத்தி கொள்வாங்க. மீண்டும் மேசராசி நேரலுக்கு அடுத்த மேசம் வைகாசி ஆணி மாதம் நம்ம சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள்.